நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நம்முடைய ஸ்போக்கன் ஹிந்தி டாபிக்ல டே 10ல இருக்கோம். நீங்க ஹிந்தியில பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஸ்வர், வியஞ்சன், பாரகடி இந்த 3 டாபிக்கும் டே 1, டே 2, டே 3 இந்த வீடியோல இருக்கு. இது ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க டைரக்ட்டா டே 10க்கு வந்துரலாம். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பை சென்டென்ஸா ஈஸியா பிராக்டிஸ் பண்ணி நாமளே சென்டென்ஸ கிரியேட் பண்ணி பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹிந்தி சென்டென்ஸ ஹிந்தியிலேயே ரீட் பண்றது தான் பெஸ்ட் வேவா இருக்கும். ஹிந்தி சென்டென்ஸை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா பப்ளிக் பிளேசஸ்ல உள்ள மேட்டர்ஸ் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்பவே டஃப்பா இருக்கும். அதனால ஹிந்தி சென்டென்ஸை ஹிந்திலேயே லேர்ன் பண்ணுவோம், ஈஸியா பேசவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். மேம் ஆத்தா ஹூ, தும் ஆத்தே ஹோ. மைம் நான் ஆத்தா ஹூ வருகிறேன், தும் ஆத்தே ஹோ நீ வருகிறாய். மேம்னு ஸ்டார்ட் பண்ணா ஹூன்னு கம்ப்ளீட் ஆகும், தும்னு ஸ்டார்ட் பண்ணா ஹோன்னு கம்ப்ளீட் ஆகும். இப்ப சென்டென்ஸ் பார்க்கலாம். மேம் பாலக் ஹூ, मैं बालक हूँ। I'm a boy. बालक ना நான் சிறுவன். मैं बालक हूँ. मेरा नाम कलाम है. My name is கலாம். मेरा नाम கலாம் है. நாம்னா பெயர், கலாம்னா அந்த கிட்டோட நேம். ஹை அப்படின்னா ஈஸ மென்ஷன் பண்ணும். மை நேம் இஸ் அந்த ஈஸ் தான் இந்த ஹை இருக்கிறது. என்னுடைய பெயர் கலாமாக இருக்கிறது அப்படி சொல்ல மாட்டோம். என்னோட பேர் கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கிலீஷ்ல மை நேம் இஸ் அப்படின்னு யூஸ் பண்றது தான் இந்த ஹை. मैं एक छात्र हूँ. मैं एक छात्र हूँ. I'm a student. मैं நான் एक ஒரு छात्र हूँ. I'm a student. मैं स्कूल में पढ़ता हूँ. நான் ஸ்கூல்ல படிக்கிறேன். मैं நான் ஸ்கூல் மேம் ஸ்கூல்ல. மேம்னா ஸ்கூல்ல பள்ளியில. அதுவே மைம்னா நான் அப்படிங்கறத மீன் பண்ணும். மேம்னா பள்ளியில் அப்படிங்கறத மீன் பண்ணும். நான் ஸ்கூல்ல படிக்கிறேன், पढ़ता हूँ. मैं स्कूल में हिंदी और अंग्रेजी पढ़ता हूँ. நான் ஸ்கூல்ல ஹிந்தியும் अंग्रेजी ஆங்கிலமும் இங்கிலீஷும் படிக்கிறேன். मैं स्कूल में अंग्रेजी और हिंदी और अंग्रेजी पढ़ता हूँ. நான் ஸ்கூல்ல ஹிந்தியும் அங்கிரேஜும் படிக்கிறேன். அவருனா அண்டு மேலும் மற்றும் இது எல்லாமே அவரை தான் மீன் பண்ணும். मैं बालिका हूँ. I'm a girl. मैं बालिका हूँ. I'm a girl. मेरा नाम इंद्रा. My name is इंद्रा. मैं एक छात्रा हूँ. I'm a student. மேல் சொல்லும்போது சாத்திர, ஃபீமேல் சொல்லும்போது சாத்ரா அப்படின்ற மாதிரி வரும். லிட்டரலா நம்ம சொல்லும்போது சாத்ரா, லிட்டரலா எழுதும்போது சாத்ரா. ஆனா சொல்லும்போது சாத்திர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பட் எழுதும்போது சாத்ரான்னு மென்ஷன் பண்ணணும். மேம் ஸ்கூல் மேம் படுத்தி ஹூ. மேம் நான் ஸ்கூல் மேம் ஸ்கூல்ல படுத்தி ஹூ படிக்கிறேன். மேம் ஸ்கூல் மேம் கணித் படுத்தி ஹூ. நான் ஸ்கூல்ல மேக்ஸும் படிக்கிறேன். கணித்னா கணிதம் மேக்ஸ் இதுதான் கணித்னு சொல்றோம். மேம் ஸ்கூல் மேம் கணித் படுத்தி ஹூ. ஃபீமேல் சென்டென்ஸ் வரும்போது தீன்னு கம்ப்ளீட் ஆகும். மேல் சென்டென்ஸ் வரும்போது தான்னு கம்ப்ளீட் ஆகும். மேம் ஸ்கூல் மேம் படுத்தான்னு வந்திருக்கா, அதுவே இந்த இடத்துல மேம் ஸ்கூல் மேம் படுத்தின்னு வந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இந்திரா இவ ஃபீமேல் இல்லையா அந்த கிட், அதனால படுத்தின்னு கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ராகுல் तुम वहां क्या करते हो. ராகுல் நீ அங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்போம். அப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியா ரெகுலரா பேசுறதுக்கு யூஸ் ஆகும். இதை அப்படியே பிக் பண்ணி நம்ம பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ராகுல் तुम वहां क्या करते हो. ராகுல் तुम நீ வஹா அங்கே क्या என்ன करते हो என்ன பண்ற. தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா तुम, அதனால லாஸ்டா ஹோன்னு கம்ப்ளீட் பண்றோம். मैं यहाँ गणित पढ़ता हूँ. நான் மேக்ஸ் படிக்கிறேன், மேக்ஸ் பாக்குறேன். क्या तुम तमिल नहीं पढ़ते. நீ தமிழ் படிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. क्वेश्चन கேட்கும்போது ஸ்டார்டிங்ல क्या அப்ளை பண்ணிக்கணும். क्या तुम तमिल नहीं पढ़ते. நீ தமிழ் படிக்கலையா. நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா, படுத்தேனா படிக்கிறது, நகி படுத்தேனா படிக்கலையா. हाँ मैं स्कूल में तमिल भी पढ़ता हूँ. ஆமா ஆனா எஸ் ஆமா. நான் மேம்னா நான் ஸ்கூல் மேம் ஸ்கூல்ல தமிழ் பி படுத்தா ஹூ தமிழும் படிக்கிறேன். தமிழ் பீனா தமிழும் அதுவும் படுத்தா ஹூ படிக்கிறேன். तुम कब खेलते हो. நீ எப்ப விளையாடுவ. तुम कब खेलते हो நீ எப்ப விளையாடுவ. मैं शाम को खेलता हूँ. நான் ஈவினிங் விளையாடுவேன். இந்த இடத்துல கோனா மாலையில், அந்த இல் மாலையில் அப்படின்னு சொல்றது சாம் கோ மாலையில், கேள்தா ஹூ விளையாடுவேன். மீரா तुम क्या करती हो. மீரா நீ என்ன பண்ற. मैं गाना सीखती हूँ. I'm learning singing. நான் பாட்டு கத்துக்கிறேன். तुम और क्या सीखती हो. பாட்டை தவிர்த்து நீ என்ன கத்துக்கிற. தும்னா நீ, அவுர்னா மேலும்,
क्या सीखती हो என்ன கத்துக்கிற மேலும் என்ன கத்துக்கிற मैं नाचना भी सीखती हूँ நான் டான்ஸும் கத்துக்கிறேன் நான் नाचना भी டான்ஸும் सीखती हूँ கத்துக்கிறேன் டான்ஸும் கத்துக்கிறேன் क्या तुम वीणा बजाना भी सीखती हो क्याना நம்ம क्वेश्चन கேக்குறதுக்கு क्या அப்ளை பண்ணனும் தும்னா நீ வீணானா வீணை பஜானானா வாசிக்கிறது ப்ளே பண்றது வீணா அதுவும் சிக்தி ஹூ வீணா பஜா பண்ண வாசிக்கவும் கத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க क्या तुम वीणा बजाना भी सीखती हो 2-3 டைம்ஸ் ஆர் 4-5 டைம்ஸ் சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் எல்லாம் நமக்கு இன்னுமே ஈஸியா மாறும் क्या तुम वीणा बजाना भी सीखती हो நீ வீணா வாசிக்கவும் கத்துக்கிறியா हाँ मैं वीणा बजाना भी सीखती हूँ நான் வீணா வாசிக்கவும் கத்துக்கிறேன் யோ ஆத்தா இது வந்து ஹெல்ப் பாக்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் போறதுக்கான ஹெல்ப் பாக்ஸ் யோ ஆத்தா யகுனா திஸ் வகுனா தட் அதே ஏனா திஸ் வேனா தோஸ் யகுன்னு வரும்போது ஹைனு கம்ப்ளீட் ஆகும் வகுன்னு வரும்போது ஹைனு கம்ப்ளீட் ஆகும் ஏன்னா இதெல்லாம் சிங்குலர் இதெல்லாம் ப்ளூரல் யகு திஸ் வகு தட்டு ஏனா தீஸ் வேனா தோஸ் ஏன்னு வரும்போது ஹேனு கம்ப்ளீட் ஆகும் வேன்னு வரும்போது ஹேனு கம்ப்ளீட் ஆகும் யோ ஆத்தா this comes वो आता है it comes ये आते हैं these come वे आते हैं those come आप आते हैं you come हम आते हैं we come அந்த மாதிரி வரும் இப்ப சென்டென்ஸ் பார்க்கலாம் ये कौन है இது யாரு ये कौन है இது யாரு ये नौकर है இவங்க सर्वेंट यகுனா இது नौकर है ना सर्वेंट this is servant नौकर कहाँ से आता है नौकर எங்க இருந்து வராங்க இவங்க எங்க இருந்துப்பா வராங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா அப்போ அதுக்கு நௌக்கர் கஹா சே ஆத்தா ஹை நௌக்கர் எங்க இருந்து வராங்க நௌக்கர் பாஜார் சே ஆத்தா ஹை நௌக்கர் பாஜார்ல இருந்து வராங்க கடைத்தெருவில் இருந்து வராங்க பாஜார்னா கடைத்தெருவு சேனா இருந்து கடைத்தெருவில் இருந்து வருகிறார்கள் நௌக்கர் பாஜார் சே கியா லாத்தா ஹை நௌக்கர் பாஜார்ல இருந்து என்ன கொண்டு வராங்க லாத்தானா கொண்டு வராங்க கியானா என்ன நௌக்கர் பாஜார் சே தர்காரி லாத்தா ஹை நௌகர் பாஜார்ல இருந்து தர்காரி லாத்தாக வெஜிடபிள் கொண்டு வராங்க கோடா காடி கோடா காடி இது குதிரை வண்டி இது குதிரை வண்டி கோடா கியா கர்த்தா கோடா என்ன பண்ணுது கோடா காடி கீஞ்ச்தா குதிரை வண்டி இழுக்கிறது குதிரை வண்டி இழுக்கிறது வ கியா அது என்ன வகுனா அது वह क्या है அது என்ன वह गाय है that is cow वह गाय है that is cow அது पशु गाय हमें दूध देती है cow gives us milk गाय हमें दूध देती है cow गाय पशु हमें நமக்கு दूध பால் देती है குடிக்கிறது cow gives us milk गाय का दूध सेहत के लिए अच्छा है கவ்வோட மில்க் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க காய் கா தூத் பசுவின் உடைய கா வந்து இந்த காயோட பொசசிவ் பசுவின் உடைய தூத் பால் சேகத்துக்கேலியே நம்ம உடல் நலத்திற்கு அச்சாக நல்லது गाय का दूध सेहत के लिए अच्छा है गाय का दूध सेहत के लिए अच्छा है ये मेरी माता जी है இந்த இடத்துல இந்த ஏ வந்து ரெஸ்பான்சிபிளா குறிக்குது மதருக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பான்சிபிள் தான் குறிக்குது ஏ இவர்கள் மேரி என்னுடைய மாதாஜி அந்த ரெஸ்பான்சிபிள லாஸ்டா மீன் பண்றதுக்காக தான் ஹேன்னு அப்ளை பண்ணியிருக்கோம் ஏ வந்து சில இடத்துல ரெஸ்பான்சிபிளையும் மீன் பண்ணும் ப்ளூரலையும் மீன் பண்ணும் பட் இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிளா மீன் பண்ணுது ஏ மேரி மாதாஜி இவங்க என்னுடைய மா ஏ கானா பனாத்தி இவங்க ஃபுட்டு சமைக்கிறாங்க பனாத்தினா மேக் பண்றாங்க ये मेरे पिताजी हैं இவங்க என்னுடைய பிதாஜி ये डाकघर में काम करते हैं இவங்க டாகர்ல வர்க் பண்றாங்க போஸ்ட் ஆபீஸ்ல டாகர்னா போஸ்ட் ஆபீஸ்ல டாக்னா போஸ்ட் கர்னா ஆபீஸ்ல நிலையத்துல மேம்னா அதுல அந்த பிளேஸ்ல काम करते हैं வேலை செய்கிறார்கள் हम लड़के हैं யார் சில்ட்ரன் ஹம்னா நாங்கள் लड़के हैं குழந்தைகள் ஐ மீன் சிறுவர்கள் हम दो लड़के हैं
ஹம் நாங்கள், தோ இரண்டு, லடிக்கே ஹே நாங்கள் இரண்டு சிறுவர்கள், நாங்க ரெண்டு பேரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஹம் தோ லடிக்கே ஹே. ஹம் மைதான் மேம் கேந்து கேல்தே ஹே, நாங்க மைதானத்துல விளையாடுறோம், பால் விளையாடுறோம். ஹம் நாங்கள், மைதான் மே மைதானத்தில், கேந்து பால், கேல்தே ஹே விளையாடுகிறோம், நாங்கள் மைதானத்துல பால் விளையாடுறோம். வே கோன் ஹே, அவங்களா யாரு? வேனா அவர்கள், கோன் அவங்களா யாரு? வே லீலா அவரு லைலா. வே லீலா அவரு லைலா. அவர்கள் லீலா மற்றும் அவருனா மற்றும் லைலா லீலாவும் லைலாவும் அப்படின்னு சொல்றாங்க. வே கியா கர்த்தீக, அவங்க என்ன பண்றாங்க? வே அவர்கள் கியா கர்த்திகைக்கான என்ன, கர்த்தீகன என்ன பண்றாங்க? வே கியா கர்த்தீக, வே தோனும் படுத்தீக, அவங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. வே அவர்கள் தோனோ ரெண்டு பேரும் படுத்தீக படிக்கிறாங்க. வே தோனோ படுத்தீக, அவங்க ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அது தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.